இப்போ தமிழ்நாட்டில் வந்து யாரும் நீங்கள் வந்து காப்பாற்றலைன்னா நாங்கள் தமிழ்நாட்டு மூழ்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு கேடான நிலைமையில இல்லை. ஏற்கனவே ஒரு தம்பி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10 நாள்ல பயங்கரமான அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி அந்த சூழலில் அந்த அட்டூழியம் தாங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் நான் வந்து கட்சி தொடங்க போகிறேன். இப்போ ஏற்கனவே ரஜினிகாந்த் ஒருத்தர் கட்சி தொடங்க போகிறேன் 2 நாள் அட்டூழியம் பண்ணி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரஜினிகாந்தனுடைய ஒரு ஆஸ்தான தம்பி என்று தன்னைத்தானே அறிவித்து கொண்ட ரஜினிகாந்த் தொடங்கவிருந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக ஆகவிருந்த அண்ணாமலை தற்காலிகமாக பிஜேபிக்கு போயிட்டு அங்கே போய் அரசியல் பயிற்சி எடுத்து விட்டு இப்போ திரும்ப பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்கு வரப்போகிறார். அப்படி அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பயிற்சி எடுத்துருக்காரு இல்லையே, அவங்களுக்கு அதுதான் அரசியல். இப்போ அவர் வந்து இப்போ அண்ணாமலை வந்து லான்ச் பண்ணப்பட்ட போது அவர் வந்து நான் கலைஞர் தான் கூப்பிடுவேங்கண்ணா, நான் வந்து சோஷியல் ஜஸ்டிஸால் பலன் பெற்றிருக்கேங்கண்ணா அப்படிலாம் சொன்னார். பின்னால் அப்படியே மாறி போய் வேற லைன் எடுத்து நீட்டுக்கு எதிராக பேசினா. அப்படி நியூஸ் 18 கொடுத்த அந்த பேட்டி, முதல் பேட்டி, அண்ணாமலை வந்து நம்ம ஒரு லான்ச் செய்யப்படுற மாதிரி அண்ணாமலை ரீலான்ச் ஒன்று நடந்துட்டு இருக்குது பல்வேறு தொலைக்காட்சிகளில். அண்ணாமலையுடைய அடுத்த நிலைப்பாடு என்ன, பல பேசிக் என்னன்னா அண்ணாமலை யார் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் அரங்கில் அண்ணாமலை இப்போ யாருன்னா பிஜேபி தலைவர் இல்லை, தானே அறிவித்து கொண்டபடி அரசியல் அனாதை. பிஜேபியை ரொம்ப வெகு மக்களுக்கு கொண்டு சேர்க்க பயங்கரமா உழைச்ச ஒரு யங் பொலிட்டிஷியன், ஃபார்மர் ஐபிஎஸ். அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு பிஜேபி தமிழ்நாட்டுல வெல்ல அப்படின்னு மீடியா சொல்லுது. அப்படின்னு மீடியா சொல்லுது. காரணம் அந்த பேக்லாகா இருந்தது அவருக்கு பிஜேபி தான், அவரை பின்னாடி இழுத்தது பிஜேபி தான். அந்த சுமையை கழட்டி வச்சுட்டு வரான அண்ணன்ற மாதிரி தான் இப்போ வராது. இவங்க அப்படி பில்டப் கொடுக்குறாங்க. வெளியில அப்படி பொதுவா பாக்குறோம், அது விஷயமே கிடையாது. அண்ணாமலை வந்து இப்ப பிஜேபியை கழட்டி வச்சுட்டு வெளியில வராரு. அண்ணாமலைக்கு தனியா ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் இருக்கு. அந்த ஆஸ்பிரேஷனை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்தாரு. வரும்போது பாஜக வழியாக வந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. பாஜகவோட ப்ராடக்ட் அண்ணாமலை அப்படிதான் பார்க்கணும். பாஜக வந்து முடிவெடுத்தாதான் அண்ணாமலை அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியும். நாம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அண்ணாமலை வந்து தனிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறார், பாஜகவை தூக்கி போட்டு வர்றார், பாஜகவை மிரட்டுறார். அமித்ஷாவை ஒரு மிரட்ட முடியுமா? மோடியை ஒரு மிரட்ட முடியுமா? RSS ஒரு மிரட்ட முடியுமா? இல்லை, இப்போ இந்த ஃபோட்டோவை பார்த்தா தெரியும், அவங்க 2 பேரும் உட்காந்து சண்டை போடுற மாதிரியோ பிரிஞ்சு போகிற மாதிரியோ டைவர்ஸ் பண்ணுற மாதிரியோ எல்லாம் இல்லை. ஆசீர்வதிச்சு அனுப்புறதுக்கு முன்னாடி பேசுறது மாதிரி தான் அந்த ரொம்ப சந்தோஷமா அமித்ஷா. ஆமாம், RSS வந்து உலகம் முழுக்க RSS தான். ஆனால் வந்து பஞ்சாப்ல மட்டும் ராஷ்ட்ரிய சீக் சேவா சங்குன்னு வச்சிருக்கிறான். அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு மாடல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸ்ரீலங்கால கூட RSS வேற பேர்ல இருக்கு, அமெரிக்கால வேற பேர்ல இருக்குது. ஆனா இப்போ இங்க வந்து என்னன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த மாடல் வந்து செட் ஆகல. எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, செட் ஆகல. சரி, இப்போ வேற ஒண்ணு செய்யலாம், இப்போ அண்ணாமலையை தனியா வந்து அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அதுதான் ஆசீர்வாதம் பண்ணி இப்போ RSS தரப்புல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. எங்களோட பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட் அப்படின்றது வெறும் பிஜேபி மட்டும் கிடையாது, வேற யார் வேணா கட்சி தொடங்கிட்டு எங்களுடைய அந்த திட்டம் இருக்குல்ல, எங்களுடைய விஷன் அதற்கு ஒத்து போற மாதிரி இல்லைன்னா அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய வகையில உங்களுடைய கொள்கை இருந்துச்சுன்னா உங்களை ஏத்துக்க நாங்க தயார் அப்படின்னு RSS முடிவு எடுத்துருக்கு. புது பினாமினாவும் இல்ல. அதுதான் பிஜேபி RSS லேட்டரா வந்த கட்சி. RSS முதன்மையா இருந்த கட்சியே இந்து மகா சபா முன்னாடி இருந்ததுன்னு வச்சுப்போம். காங்கிரஸ் தான் RSS முதல் தாய் சித்தி. இப்போ வந்து இந்திரா காந்தி எமர்ஜென்சி பீரியட்ல உங்களை வந்து நாங்க ஒரு மாதாவா பாக்குறோம் அப்படின்னு கடிதம் எழுதினாங்க. RSS தொண்டர்கள் உள்ளிட்டவர்களும் கூட ஒரு சிலர்னு ஏன் சொல்றேன்னா, லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய ஹிஸ்டரி புக்கில் எமர்ஜென்சி பீரியடில் எங்கெல்லாம் கைது பண்ணாங்க, வாடா ஜெயில் நிரப்புற போராட்டம் நடத்தினா இவங்கெல்லாம் ஓடியே போயிடுவாங்க. ஆனால் RSS எங்களுடைய பலனை அனுபவித்து கொண்டது, நாங்கள் போராட்டத்தின் பலனை நாங்களும் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அனுபவிச்சிட்டோம். அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ மகாராஷ்டிரா பொறுத்தவரை சிவசேனா தான் RSS முதல் வாகனம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது இந்த இடத்துல பதிவு பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஒருத்தர், அவர் தொழிற்சங்க தலைவர், அவரை வந்து மும்பையில் லோவர் பரேலில் ஒரு சந்தில் வச்சு துருப்பிடிச்ச கத்தியை வச்சு வயிற்றுல குத்தி திரும்ப பிழைக்கவே கூடாதுன்னு கத்தியை திருகி கொலை பண்ணி போட்டுறாங்க. எதுக்குன்னா மும்பையில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வாக்கு அவ்வளோ இருந்தது. அப்போ அது வீழ்த்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவசேனா ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அந்த மூவ்மெண்ட்டோடைய ஃபியர் செட்டாக இருக்கிற அந்த தலைவரை போட்டுடணும், தலைவரை கொலை பண்ணிடணும். அவர் கொலையுண்டதற்கு பிறகு அவருடைய மனைவியை பொது வேட்பாளர் நிறுத்துறாங்க. பொது வேட்பாளர் நிறுத்ததை தோக்கடிக்கிறதுக்கு சிவசேனா, காங்கிரஸ், ஜனசங்கம், அதுக்கு பிறகு அந்த RSS எல்லாரும் சேர்ந்து அவருடைய மனைவியை தோக்கடிக்கிறான், தொழிற்சங்க தலைவருடைய மனைவியை. ஸோ RSS அது ஒரு பாம்பு, அது எந்த வடிவமும் எடுக்கும்.
அண்ணாமலைக்கு வழங்கப்படுகிற இமேஜ் என்னன்னா, அண்ணாமலை ஒரு ஆடு மேய்த்தவர், அவர் வந்து ஒரு விவசாயி, ஒரு ஏழை வெட்டு பிள்ளை. அவர் வந்து ஆனந்த விகடன் 90களுக்கு பிறகு பாம்பு எப்படி சட்டையை மாத்திக்குமோ அதே போல விகடன் வந்து 90களுக்கு பிறகு ஒரு முற்போக்கு சட்டையை மாட்டிக்கொண்டதே ஒழிய, நீங்க பழைய விகடன்லாம் எடுத்து பார்த்தா அது துக்ளக் பத்திரிகை மாதிரி தான் இருக்கும். ஜோக்கு கூட துக்ளக் பத்திரிகை மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் இது இருந்தது. இப்போ வந்து தமிழ்நாட்டு திராவிட நாடு கோரிக்கை இருக்குதுன்னா எது நம்ம விகடன் அப்படி தான் இருந்திருக்குது. ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறாங்க. சமீபத்தில் விகடன் லான்ச் பண்ண ப்ராடக்டில் ஒன்று வந்து விஜய், அவரை விட்டுரும். இப்போ அவர் ஒரு குட்வில், அவர் வந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக வந்தார். ஆனால் பிஜேபிக்கார பயிலுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அவர் வந்து இளைஞர்களை திரட்ட பார்த்தார், இளைஞர்களை திரட்டினாருங்கிறது பொய். நான் லோக்கலில் பயணம் பண்ணும்போது என்னென்ன பிஜேபியில் கூட்டம் சேர்க்கறது எவ்வளோனா கொடுக்குறாங்க, அதுவும் அதே தான் கோட்ரு வந்து பிரியாணி கொடுப்பாங்க. பெண்களுக்கு கோட்டர் கொடுக்கறது இல்லை, தனி பாக்கெட் கொடுக்குறாங்க. இதே மாடலில் ஃபண்டு இன்ஃப்ளோ ஆகி அங்கங்கே கூட்டத்தை காண்பித்தார். ஒரு பெர்செப்ஷன் உருவாச்சு. பிஜேபியோட ஆக்சுவல் ஓட்டிங் இது வந்து 3% கீழே. பிஜேபி ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சிருந்த பொழுது அவங்க 11% கிட்ட. அவங்க பிற கட்சிகளோட சேர்ந்து ஒரு 11% காமிச்சாங்க. 2024 அவங்க வாங்கினதுதான் அவங்களுடைய ஹையஸ்ட். ஆமா, 18% பிஜேபி தலைமையிலான கூட்டணி. பிஜேபியோட பிரசன்ஸ் தமிழ்நாட்டுல நிறைய தெரிஞ்சது அப்படின்றது அண்ணாமலை வந்த அப்புறம் தான் என்னோட ஒப்பீனியனுமே கூட. அது வந்து பெர்செப்ஷன் நீங்க சொல்றீங்க. அது அண்ணாமலையோட பிரசன்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, தமிழிசை லீடரா இருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்முருகன் இருந்தாரு. அவர் வந்து ஒரு யாத்திரையெல்லாம் போனாரு. அதுதான் அந்த கந்த சஷ்டி கவசம், வேல் யாத்திரை, கந்த சஷ்டி கவசம் அதெல்லாம் வச்சு அந்த கருப்பர் கூட்டம் விஷயம்லாம் வச்சு அவர் ஒரு பிரச்சனை துணை நடிகர்லாம் கூப்பிட்டு பண்ணாரு. அப்புறம் அண்ணாமலை வந்தாரு, நயினார் வந்தாரு. இப்போ இதுதான் நான் பார்த்ததுல தமிழ்நாடு பிஜேபியோட லீடர்ஸா நான் பார்த்தது இவங்க தான். இப்போ இதுல வந்து ஒரு வேல்யூ அடிஷன் மட்டும் இல்ல, ஒரு வேல்யூ அடிஷன் மட்டும். அண்ணாமலை பிஜேபியில சேர்றதுக்கு முன்னாடியே நியூஸ் 18, நியூஸ் 7, புதிய தலைமுறை எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்தாரு. ஹி வாஸ் நோபடி. ஆனா ஒரு பெரிய ஃபோர்ஸ் வராருன்னு சொல்லி அப்பவே அந்த மீடியால ப்ரொஜெக்ஷன் தொடங்கினாங்க. அவர் ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண விவசாயிங்கிறது பிஜேபி தலைவரானதுக்கு பிறகு கிடையாது. அண்ணாமலை தனக்கு கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு மீடியா அட்மாஸ்பியரை வச்சுக்கிட்டு அவர் பிஜேபி முகமா இருக்கும் பொழுது அந்த அட்மாஸ்பியர் துணையும் செய்தது இல்ல. ஐடியாலஜிக்கலா பார்க்க போனா ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு அகம், இன்னொன்னு புறம்னு சொல்லுவாங்க. தீர்மானகரமான சக்தின்றது அகமாக இருந்தாலும் புறம் சூழல் சரியாக இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணாலும் எடுக்கிற முயற்சி ஃபெயிலியர் ஆகும் தான். இப்ப இதுல நான் பார்க்கும் பொழுது இவங்க சொன்ன இதற்கு முந்தைய காலங்கள்ல பாஜக மத்தியில் ஆட்சியிலே இல்லை. 2014 தான் அவங்க ஆட்சிக்கே வராங்க. அதற்கு பிறகுதான் பாஜகவினுடைய வளர்ச்சி தேசிய அளவுல இருக்குது. அது எல்லா மாநிலங்கள்லையும் எதிரொலிக்குது. அதனுடைய அந்த சூழல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல்ல மோடின்ற ஒரு பிம்பத்துல வளமான பாஜக, வளமான எதிர்காலம் அப்படின்ற அந்த முழக்கத்தின் அடிப்படையில யார் அந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருந்துச்சுன்னா அண்ணாமலை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குச்சு. ஒரு நான் பிராமின் ஃபேஸ். இல்ல அதான் அவங்க திட்டமிட்டு அவரு வைப்ரண்டா இருந்தார். பட் அவர் மட்டும் வைப்ரண்டா இருந்து ஒன்றியத்துல பாஜக இல்லாட்டினா அவரால் இந்த அளவுக்கு ஷைனா இல்ல. அதான் அவருடைய துணிச்சல், அவருடைய துணிச்சல் அப்படிங்கிறது நபரா இது எல்லா கிரெடிட்டையும் கொண்டு போய் நம்ம அவருடைய துணிச்சல். இன்னொன்னு அண்ணாமலை வாஸ் வைப்பர். ஒரு நிமிஷம் மட்டும், நான் என்ன சொல்றேன்னா, நான் சொன்னது எல்லாமே ஆஃப்டர் பிஜேபி தான். தமிழிசை, நயினார், எல்முருகன் இருந்ததுமே பிஜேபி ஆட்சில தானே. இல்ல பிஜேபி ஆட்சில தான். இல்ல இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, மக்கள் வந்து ஒரு சேஞ்ச். இப்ப விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்குல்ல, விஜய் வந்து இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்காரு அப்படின்னா மக்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்திருக்காங்க. அண்ணாமலை கிட்ட இதெல்லாம் இல்ல சொல்ல வரல. அந்த ஆளுமை அப்படின்றது இந்த புறசூழல் இல்லாட்டினா அந்த வெறும் அந்த ஆளுமையை பயன்படுத்தி. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, வழக்கமா ரெண்டு சட்டங்கள் துணை போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாஜக தான், வேற ஒண்ணு இல்ல. அவங்களுடைய பவர் தான். பவர் ஒண்ணு இருக்குது. எப்படி வந்து தனிப்பட்ட நபர் ஒரு அண்ணாமலைன்னு ஒரு நபர் உருவாக்கு இல்ல. அதுல இன்னொன்னு இருக்குது. எல்லாம் மறந்து பாஜகவை எல்லாம் மறந்து இல்லட்டா மற்ற கட்சிகளை மறந்து இவரை மட்டும் தனியா கவனம் செலுத்தும். இல்ல அதுல இன்னொன்னு, இப்ப நம்ம மீடியாங்கிற வகையில இப்ப நம்ம எதை அதிகம் கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படி ஒரு 5 வருஷத்துல பார்த்தோம்னா, சீமான் பேசுனது, அண்ணாமலை பேசுனது. இப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது என்னன்னா, சீமான் அண்ணாமலை இது ரெண்டுக்கும் எதிராக தான் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அப்படி என்ன காரணம்னா, பிரதான எதிர்கட்சின்னு ஒன்று தூங்கிருச்சு. ஏடிஎம்கேங்கிறது வந்து இல்லாமல் செயலிழந்து போனது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த சவுண்டுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஊடகங்கள் ஏன் காட்டுறாங்கன்னா டிஆர்பி, அவங்களை எதையாவது ஒன்று காட்டிக்கிட்டே இருக்கணும்.
அப்ப போர் அடிக்கிற மாதிரி இவர் பண்றாரு. ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு இருக்குது, அகரசியா பண்றாரு. தூங்குச்சு அப்படின்றதுக்கான அந்த புறசூழலும் வந்து இன்னைக்கு பாஜகவில இருந்து கொடுக்கப்பட்ட நெருக்கடி தான். திமுகவுல உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பாஜக சைட்ல இருந்து ஒரு நெருக்கடி இல்ல. ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு நேச்சுரலா நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்திருந்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு தலைமை அங்கிருந்து வந்திருக்கும். அந்த தலைமைக்கு இதற்கு முன்னர் ஜெயலலிதாக்கு எந்த அளவுக்கு அடிபணிந்து அவர்கள் நடந்தார்களோ, ஜெயலலிதா அதை விட மடங்காவே அதிமுக அப்படின்றது ஒரு கட்டமைப்பான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையாக கண்டினியூ ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருந்துச்சு. பட் அதையும் உடைச்சது யாரு? பாஜக தானே. இல்ல பாஜக தானா? ஏடிஎம்கே வந்து என்னைக்குமே ஹிஸ்டாரிக்கலாவே அவங்க எதிர்கட்சியா ஃபங்க்ஷன் பண்ணதே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. அவங்க எதிர்கட்சியா இருந்தா ஜெயலலிதா அம்மா வந்து அங்க போய் அந்த கொடநாடுல தூக்குற மாதிரி. ஆளுங்கட்சியான்னு சொல்லல, கட்சியா, வெறும் கட்சியா. இன்னைக்கு கட்சியாவே இல்லையே. அதான் சொல்றேன், கட்சியா ஃபங்க்ஷன் ஆகணும் அவ்வளவுதான். இப்ப வந்து குறைந்தபட்சம் கட்சியா. விஜய்க்கு 6 மாசம் ஆட்சியில தேனில காலம் சொல்றாங்கல்ல, இவங்க வந்து ஆட்சியை விட்டு இறங்கிட்டாலும் அவங்க வந்து உறக்க காலத்துக்கு போயிடுவாங்க. ஒரு கும்பகாரண உறக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் ஆட்சியை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்க ஆடுறோம். அந்த மாதிரிதான் எப்பவுமே அவங்க டாக்டிக்கலா அப்படிதான் இருந்திருக்காங்க. அதிமுக ஐடிவிங் தான் பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சு வேலை பாக்குறாங்க, போட்டு அடி. அவங்களுக்கு இப்பதான் புரியுது ஆக்சுவலா ஜெயலலிதா ஜெயலலிதா காலத்து வேலை பாணி இருக்கு இல்லையா, அதே நினைப்புல எடப்பாடி இருந்து ஏமாந்துட்டார். அவர் இப்பதான் புரியுது நம்ம அப்படி வேலை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. நான் கொங்கு பெல்ட்ல போயிருக்கும் போது, கொங்கு பெல்ட்னு அங்க சாதாரண பேசும்போது சார் இது ஏடிஎம்கே பெல்ட் அடிப்பாங்க, கொங்கு பெல்ட். அந்த ஏரியாக்களை வந்து இப்போ ஒரு புதிய தலைமுறை இளைஞர்கள் இருக்கிறாங்களோ, 2 வருஷம் முன்னாடியில இருந்து நான் கவனிச்சுட்டு இருக்கிறது, நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு அண்ணாமலை ஃபேன்ஸ், அண்ணாமலை பேர்ல அப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுக்கு வெளியே டெல்டாவிலையோ அல்லது வந்து சவுத்துலயோ இந்த மாதிரி இல்லை, கொங்கு பெல்ட்ல மட்டும் ஒரு அப்படி ஒன்று ஒரு இதாக உருவாகி இருக்குது. கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோன்னா அவங்கெல்லாம் கவுண்டரு கம்யூனிட்டி பேஸில் இருக்குது. நம்மளால் ஒருத்தன் அக்ரெசிவாக அடிக்கிறான், பாப்புலராக இருக்கிறான் ஏங்கிற அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு பெரிய பேஸை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த முறை அந்த பசங்களை சந்திச்சு கேட்கும்போது யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா டிவிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்றாங்க. எதுக்குன்னா அண்ணாமலையை வந்து அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, அண்ணாமலைக்கு அநீதி நடந்துருச்சு. இப்போ அண்ணாமலை வரப்போறதே அந்த விக்டிம் கடத்திக்கிட்டு தான், தான் பாதிக்கப்பட்டேன், உங்களால் பாதிக்கப்பட்டேன், பிஜேபியால் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அவர் எடுக்க போற அரசியலுங்கிறது என்னன்னா மதசார்பற்ற அரசியலாம். யாராவது நம்ப முடியுதா? மதசார்பற்ற அரசியல் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற அரசியலாம், திராவிட அரசியலுடைய இன்னொரு வடிவமா. பிஜேபி விட்டுட்டு வரதுக்கு ரீசனே தானே. ஆமா, இன்னொன்னு என்னன்னா தமிழ்நாட்டுடைய பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஐடியாலஜி பாலிடிக்ஸ்ங்கிறத தாண்டி அது வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸா மாறிடுச்சு எம்ஜிஆர் பீரியடுக்கு பிறகு. அங்க வந்து கலைஞரே வந்து அதுக்கு பிறகு வந்து ஒரு சித்தாந்த தலைவரா இல்லாம அவர் ஒரு பாப்புலர் லீடர், எம்ஜிஆர் ஒரு பாப்புலர் லீடர். இப்ப ஜெயலலிதா இப்படித்தான் வந்து இதுலதான் வந்து யார் கோட்டை விட்டா எடப்பாடி வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஆனா ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் வந்து உருவாயிருச்சு. இப்போ இந்த இடம் வெற்றிடமா இருக்குது, அவருக்கு வயசாயிருச்சு, இனி நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட வராங்க. இப்போ இதுக்குன்னு வேலை செய்யறதுக்கான ஆளுகள் எல்லாம் உருவாக்கியாச்சு. எல்லா பக்கமும் போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து ஆமா ஆமா ரசிகர் மன்றம் வரைக்கும், ஆமா ரசிகர் மன்றம் வரைக்கும் அவருக்கு உருவாகுது. அப்புறம் ட்ரஸ்ட்டுகள் உருவாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் அது அண்ணாமலை மூலமாக எடப்பாடிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம சாதிக்காரரு அப்படின்னு சொல்லி அந்த சைடில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. இப்போ அதே மாதிரி தன் சாதியில இருந்து ஒருத்தர் வரும் பொழுது இப்போ வந்து வேற வேற கட்சி, இப்போ வந்து சீமான் அப்படின்னா சீமானுக்கு வந்து ஒரு செக்ஷன் வந்து முதலீடு பண்ணும்ல, அதே போல் அண்ணாமலைக்கு சிலர் முதலீடு பண்ணுறாங்க. பேசிக்காக அண்ணாமலை பில் பண்ண போகிறதா சொல்கிறது வந்து இந்த அரசியல் ராஜினாமா இது எல்லாமே ட்ராமா. ஏற்கனவே பேசுனது வந்து ட்ராமா தான். ஆனால் ட்ராமாவின் வழியாக அவர்கள்ட்ட விரும்புவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மூமெண்ட் மாதிரி, ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் டிவிக்கு, எதிர்கட்சி நான் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் தன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கி கொள்வதற்கு ஒரு 6 மாசம் வேலை பார்த்துட்டு தான் அந்த ஆள் கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பொதுவாக இல்ல 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 நீங்க சொல்றீங்களா இந்த விஷயம். அவர் பிறந்த நாள்ல வந்து அவர் வந்து கைதேர்ந்த நபர், பிறந்த நாளில் செய்யறதுக்கு அவரால் முடியுமான்னு கேட்டீங்களா? முடியும். இல்ல பிறந்த நாளுக்கு அறிவிப்பு அது என்ன பயன் கொடுக்கும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரியான பயனை கொடுக்க போகுது? ஏன்னா இதே மாதிரியான சலம்பல் தான் அவர் வந்து திமுக ஆட்சி காலத்தில் இருந்த போது, அவர் மாநில தலைவராக இருந்த போதும் சரி, இல்லைன்னா அதை வந்து பொறுப்பை விட்டு வெளில வரும் போதும் சரி, அவர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு கண்டினியூவா. கிரவுண்ட்ல என்ன ரியாலிட்டி, கிரவுண்ட்ல அதனால கிரவுண்ட் ரியாலிட்டியை வச்சு வந்துச்சு, என்ன பயன் கிரவுண்ட்ல வந்து இப்போ அந்த சூழலை வச்சு 2024 அவராலேயே வந்து ஜெயிக்க முடியல ஒரு நபரால். அவரு எம்பியா இருந்து ஜெயிக்க முடியல, எம்எல்ஏ நின்று ஜெயிக்க முடியல. இல்ல அவரு ரெலவென்ட் இழந்துட்டாரு. விடுங்க, அரவக்குறிச்சி விடுங்க, நான் கேக்குறது கோவை ஏன் நடக்கல, ஜெயிக்கல. இப்ப வந்து கொங்கு பெல்ட்ல ஆதரவு இல்ல அல்லது இதர 2 கட்சிகள் வலுவா. அதற்கு முன்னாடி பாருங்க, இவர் கிடையாது, நல்லா யோசிச்சுக்கோங்க, அதிமுக பலமா கிடையாது.
அப்போ விஜய்ன்ற ஃபேக்டரே கிடையாது. அப்போ வெறும் சிங்கிளா வந்து திமுக தான். திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே நபர், ஸ்ட்ராங்கான நபர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராகவே செயல்படும். அது சொல்லி ஆட பிரியாணி போடுறோம்னு சொல்லி பிரியாணி போட்டாங்க. இல்ல அங்க என்ன பண்ணாரு, இனி அது லோக்கல்ல ஆளுங்கட்சியாக இருந்த திமுக லோக்கல்ல இருந்த தொழிலதிபர்களை சந்தித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் அப்படின்னு சொல்லி தொழிலதிபர்கள் லோக்கல் சங்கங்கள்லாம் சந்திச்சு ஆளுங்கட்சியாக இருந்த வகையில் அந்த நெட்வொர்க்கை அவங்க பயன்படுத்தினாங்க. அது வந்து தீவிரமாக அண்ணாமலைக்கு கன்வெர்ட் ஆகலை. ஆனா இப்போ அவர் பெர்செப்ஷன் வார் தான் அவங்களுக்கு இப்போ ஆக்சுவல் நோக்கம் களத்துல. அதனால இதை சொல்றேன். நீங்க சொல்றது கூட தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து காலமாக தொழிலதிபர்கள் பல கட்சியை பார்த்திருப்பார்கள். அந்த கட்சியினுடைய பிரதிநிதி, புரோக்கர்ஸ் எல்லாரையும் பார்த்திருப்பாங்க. யார் அதிகாரத்துல இருக்கிறாங்களோ குறைந்தபட்சம் ஒரு நேர்மை வேணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நிச்சயமா அரசு கிட்ட போய் சரியா கன்வே பண்ணி அவர்களுக்கு சாதகமான விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய நபராக அவர் பிரதிபலன் இல்லாம யாரும் எதுவும் செய்ய போறது கிடையாது இந்த அரசியல்ல. ஆனால் அந்த பிரதிபலன் அப்படின்றது இருக்குல்ல, அதற்கு ஒரு நியாயமாக நேர்மையாக நடக்கக்கூடிய நபர்களை இந்த தொழிலதிபர்கள் அரவணைப்பாங்க. ரொம்ப சிம்பிளா பேசினா தொழிலதிபர்கள் அரவணைப்பாங்க. இவங்க என்ன பண்ணா வசூல் பண்ணாங்க. நிறைய ரெட்டிகள் வகையறாகள் வந்து நிறைய வசூல் பண்ணதுல என்ன நடந்தது அவங்களுக்கு சாதகமா அங்க வசூல் நடந்துச்சு. எல்லாமே நம்ம இப்ப பேசுறது அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு, இருக்காரு, அவர் யாருடைய ப்ராடக்டா இருப்பாரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் இருந்தப்ப என்ன பண்ணாருன்னு இருக்குல்ல, அதுதான் ஆரம்பிக்கிறோம். இப்போ அவர் மதக்கலவரம் தூண்ட முயற்சி செய்தார். நம்ம பேசுறதுதான் அவர் வந்து என்ன பண்ண போறாருன்றதுக்கு ஒரு இருந்தப்ப தஞ்சாவூர்ல பாவம் ஒரு குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் மதமாற்றம் தான் அப்படின்றத தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை பண்ணு. குழந்தை இறந்து போனது இருக்குல்ல, குழந்தை இறந்து போனது தற்கொலை இது அப்படின்னு சொல்லி அதை வந்து மதமாற்ற அழுத்தம்ங்கிற பேர்ல மட்டும் இல்லாம ஃபேக்கான வீடியோஸ் வந்து சில தன்னுடைய கட்சிக்காரர்களை வச்சு ஃபேக்கா வீடியோ எடுத்து லோக்கல் மைக்கேல் பட்டி மிரட்டி ஆமா அப்புறம் மாட்டினாப்ல. அந்த பள்ளிக்கூடம் நீண்ட காலமா இருக்குது. ஆனா அந்த பள்ளிக்கூடத்தை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு அதான் நம்மளோட விஷன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணா தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகலை எனும் பொழுது இங்கே நிறைய மிஷினரிஸ் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், இன்னும் சில இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கும் போது அதை டார்கெட் பண்ணி பாருங்கள் இவங்க சொத்து பத்தா இருக்கிறாங்க, நம்ம கஷ்டத்தில் இருக்கணும்னு சொல்லி இங்கே பெரும்பான்மை இந்துக்களை திரட்டாம் என்கிற ஒரு அஜெண்டால ஒரு பகுதி. அதை வந்து அங்க லோக்கல்ல போலீஸ் தரப்புல சொன்ன போலீஸ் கொடுத்த விளக்கத்துக்கு போலீஸே சார்ஜ் பண்ணாங்க. அந்த போலீஸை மாத்தணும்னு சொன்னாங்க, சிபிஐ விசாரணைன்னு சொன்னாங்க. சிபிஐ வரைக்கும் போய் அதுக்கப்புறம் வந்து மாத்ததுல கோர்ட் ஆர்டர்ல இவரோட படம் வந்துச்சு, மோகன்ஜி. அது ஒரு அதை ஒட்டிதான் பாலச்சந்திரன் நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்று பொதுவான நம்பிக்கை இருக்குது. ஆனா இந்த கருத்து வந்து விமர்சனத்துக்குரியது. இதுல ஒரு பகுதி அதுல பாலச்சந்தருடைய கல்யாண அகதிகள் படத்தெல்லாம் கோட் பண்ணியிருந்தாங்க. கட்சியில அவர் எப்படி செயல்பட்டார், கட்சியில தனக்கு காலி பண்ணாரு, கட்சியில தனக்கு எதிராக செயல்பட்டவர் கேடி ராகவன், காஜி ரகுராம், சிடிஆர் நிர்மல்குமார், திருச்சி சூர்யா சிவா, கண்ணாடி, இந்த மாதிரி வளரக்கூடிய தலைவர்கள் மற்றவர்களை அமுக்குறது அப்படின்றது நடக்கும், நார்மலா நடக்கும். ஆனா அது எப்படி நடக்கும், இவர் எப்படி நடந்துகிட்டாரு, எப்படி நடத்தினாரு, போலீஸா எஸ்வி சேகர் சொல்றதுதான், எஸ்வி சேகர் சொன்னதுதான். அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனா அவர் மாத்திட்டாரு. அவர் வந்து இன்ஸ்பெக்டர். இப்ப இன்ஸ்பெக்டருக்கு கீழே யாரெல்லாம் ஐயா ஐயான்னு போறாங்களோ அங்க வந்து இடம். அங்க பெரும்பாலும் பாஜகவுல இந்தியாவில் இருக்க கட்சிகள்லயே அதிகமான குற்றவாளிகள் இருக்கிற கட்சி பாஜக தான் என்றாலும் கூட கேடி ராகவன் வந்து ஃபீல் பண்ணாரு. திரும்ப கட்சி எல்லாம் சேர்த்துட்டாங்க. தேவேந்திர பட்னாவிஸும் நானும் ஒன்னா இருந்தோம்டா, சிஎம் ஆகி அடுத்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் போயிட்டாரு, என்ன புடிங்கி. ஆனா இதுல அண்ணாமலை விதிவிலக்கு எல்லாம் இல்ல. அண்ணாமலை கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்த காலத்துலதான் பாஜகவுல அதிகமான ரவுடிகள் சேர்க்கப்பட்டார்கள். ஆமா, போலீஸ் ரவுடி அப்படி இருந்தாதான் அது வந்து ஒரு சிங்கா இருக்கும். அவர் ஹீரோ ஆகணும்னா அங்க வந்து ரவுடி சேரணும். இந்த படப்பை குமார் இருக்கிறா இல்லையா, குணாவா, ஆமா, அவரு போலீஸ பார்த்தோன்னே அவர் ஓடிச்சாப்படி, பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து ஓடிட்டாப்படி. அவர் தெரியல, திடீர்னு மறந்து போலீஸ் நம்ம தேடி வந்திருக்குதுன்னு ஓடிட்டாப்படி. ஆக்சுவலா அவர் நானே ஒரு ஆவடியில இருக்கும்போது ஒரு டீ கடையில ஒருத்தர் வந்து காவி துண்டு இதெல்லாம் போட்டுட்டு தாடி எல்லாம் வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிற அப்படி. அப்போ ஏட்டையா வரா அப்படி. நான் வந்தானே ஏட்டையா வந்தானே ஒரு ஏன்னா பிஜேபியோடைய தோரணை இருக்கு இல்லையா, ஏதாவது பண்ணுவானா, டேய் இங்க என்னடா சுத்திட்டு இருக்கிற அப்படின்றாரு அவரு. இன்னும் ஒரு பிஜேபி ஆளு இவ்வளவு கேவலமா டீல் பண்றாரு ஏட்டையா அப்படின்னா, ஐயா அவன் திருட்டு பைய
அவர் சொன்னது என்னன்னா எல்லா திருட்டு பயிலையும் இவன் தான் சேர்த்து விட்டாங்க அப்படி இப்படின்றாரு. அவர் இவரை பார்த்தவொடனே அவர் குத்த வச்சு போய் உட்காந்துட்டான். அவர் சொல்றாரு, இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு உட்காரணும் தெரியுமா, அக்யூஸ்டு அப்படி உட்காந்துருக்கா பத்தியா. ஒரு பக்கம் கேடி ராகவன் சரியா, மதன் ரவிச்சந்திரனையும் அவரையும் கேடாக பயன்படுத்தி கொண்டு கட்சியில் சேர்ந்து குஷ்பு எல்லாரும் போய் அங்கெல்லாம் சேர்ந்துட்டு வந்ததுக்கு பிறகு லோக்கலில் அவங்க ஒரு அந்த அலிகேஷன் கொண்டு போய் வச்சாங்கல்ல, வச்சதுக்கு பிறகு சரிங்கண்ணா நீங்கள் போடுங்க, நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த பையனையும் வந்து இது மட்டும் இல்லை, அவர் தனக்கு ஒரு பிம்பம் கட்டி கொண்டார். மிஸ்டர் கிளீன். எப்படி நான் கிளீன் கேட்டால், யார் என்னை பார்க்க வந்தாலும் நான் வந்து கதவு திறந்து வச்சுட்டு கண்ணாடி கிளாஸை வச்சு தான் நான் வந்து சந்திப்பேன். இந்த பிம்பம் இருக்குல்ல, அவர் வந்து தன்னுடைய கட்சி, அவருக்கு வந்து ஆக்சுவலி கர்நாடகாவில் பிஜேபியோட சேர்ந்தா, அவர் போலீஸாகவே இருந்தாலும் கர்நாடகா பிஜேபியோட கொஞ்சம் க்ளோஸ் லிங்க்ல இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் பொதுவாக பிஎல் சந்தோஷோடைய வாரிசு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தலைவன் வந்து இங்கே இவங்கெல்லாம் கிரிமினல் கேங் தான், கிரிமினல் கேங்கை எப்படி ட்ரீட் பண்ணணும், இப்படி தான் ட்ரீட் பண்ணணுங்கிற போலீஸ் புத்தியிலே வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு. கட்சியை கைப்பற்றுவது அப்படின்னு ஒரு முயற்சி செய்ய ஒரு பக்கம் பிராமின் லாபி, ஒரு பக்கம் ஏற்கனவே இருந்த பழைய கைகள் எல்லாரும் சேர்ந்து இவர்கிட்ட, ஆனாலும் ஒன்றிய வேலத்தில் இருந்த அவங்க பிஜேபி, டெல்லியில் இருக்க பிஜேபி இது ஏன் அனுமதிச்சுன்னு கேட்டால் ரிசல்ட் வேணும். ஏன் ரிசல்ட் வேணும்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டுனா யோகி ஆதித்யநாத் அந்த ஆளோட சும்மா ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அந்த ஆள் யூபியில் ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட்டு ஒரு சாமியார்கிட்ட உதவி செய்கிறதுக்கு போயிருக்கிறாரு. அப்புறம் போனவுடனே அவர் சாமியாரை நியமிக்கப்படுகிறார், அப்புறம் எம்பியாக நியமிக்கப்படுகிறார். எம்பியாக நியமிக்கப்படும் பொழுது அவருக்கு ஆரம்பத்தில் ஒரு 20,000 ஓட்டு தான் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. ஓட்டு வித்தியாசம் கம்மியாக இருக்குதுன்னு அவர் கண்டுபிடிச்ச டாக்டிக்ஸ் வந்து கலவரம். அவர் பிஜேபிக்காரன் கிடையாது. அவர் அடுத்தடுத்த கலவரம் செஞ்சு அடுத்தடுத்த எலெக்ஷனில் அவருடைய வின்னிங் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. நல்ல கலவரம் பண்ணுறானே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் திரும்ப அதுக்கப்புறம் சிஎம் ஆக்கப்படுறாரு. யோகி ஆதித்யநாத் சிஎம் ஆன அந்த தேர்தலில் அவர் சிஎம் வேட்பாளரும் கிடையாது. இன்னொரு ஆள் சிஎம் வேட்பாளர்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லது அறிவிக்கப்பட்டு ஒரு தோராயமாக எல்லா மீடியாலும் அறிவிக்கப்பட்டு அந்த ஆள் சிஎம் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் நடந்த தேர்தல் அந்த ஆள் தன்னை சிஎம் வேட்பாளர் நினச்சிக்கிட்டு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு அறிவிக்க தயாராகிட்டாரு. ஆனால் இவங்க யோகி ஆதித்யநாத் அறிவிச்சிட்டாங்க. காரணம் வந்து ஹீஸ் அ பெஸ்ட் எக்ஸிக்யூட்டர். எதுக்கு? கலவரத்துக்கு. அதே மாதிரி அண்ணாமலைட்டையும் அப்படி ஒன்று விரும்பினாங்க. அண்ணாமலையோடைய பெர்ஃபார்மன்ஸ் பிஜேபியை பொறுத்தவரை கம்மியான்னு கேட்டால், நினைத்த மாதிரி அவர் கலவரத்தை தூண்ட முடியவில்லை. இந்து வெர்சஸ் முஸ்லீம்னோ இந்து வெர்சஸ் கிறிஸ்டின்னோ செய்ய முடியலைங்கிற பொழுது அவர்களுக்கு இன்னொரு கலவரத்தை நேர்த்தியாக தூண்டத்தக்க ஒரு நபர் தேவைப்பட்டார். அவர் விடுப்பில் அனுப்பி வைக்கப்பட்டார். அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதுதான், கலவரம் பண்றது. அப்புறம் அந்த மீடியா மேட்ரு அது ஒரு காரணம். ஆனாலும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவர் நீங்க சொன்னது மாதிரி தான் ஒரு கிளீன், நான் ஒரு தூய்மையான மனிதன் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளுக்கு ஒன்றியத்துக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டது. நீங்க சொன்னீங்களே செயல்பட்டுச்சுன்னு, அந்த லாபிஸ் அண்ணாமலை என்னென்ன பண்றாரு அப்படின்றத தொடர்ந்து பாஜக எங்க எவ்வளவு கட்டிங்க வேணாங்க. அமர் பிரசாத் ரெட்டியோட நீங்க சொல்ற அந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் பில்லு கொடுக்கலங்க. இன்ன வரைக்கும் ஒரு துண்டு சீட்டு தான் கொடுத்தாரு. பில்லு கேட்ட வரைக்கும் தேசபக்தி ரஃபேல். நான் என் வீட்டு வாடகை கட்டுறது இல்ல, நான் வெளியில போறது செலவு நான் பண்றது இல்ல, பெட்ரோல் டீசல் யாரோ போடுறாங்க, வீட்டு வாடகை யாரோ கட்டுறாங்க மாதிரி இதுல இன்னொரு கதை விட்டாரு. ஆனா அவர் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து வந்து சென்டருக்கு போயிட்டே இருக்கு பிஜேபியோட தலைமை. இல்ல அது மட்டும் இல்ல, அதுவும் கூட அவன் எவனும் பூர்ண யோகியன் இல்லையே, நல்ல குற்றச்செயல் பண்றான், இவனுக்கு எஃபிஷியன்ட்டா பயன்படுத்தி தான் நினைப்பாங்க. அலிகேஷன்ஸ்லாம் சொல்லும்போது நைனா நாகேந்திரனோட ஒரு பெரிய அமௌண்ட் எலெக்ஷன் டைம்ல வந்து அவருக்கு போய் எலெக்ஷன் 4 கோடி ரூபாய், ஆமா அந்த அமௌண்ட்டை போட்டு கொடுத்து கரெக்டா சுப்பிரமணியபுரம் படத்துல கால் பண்ணி சொல்லுவாங்க கோச் பெர்த். ஆனா இப்போ என்னன்னா, அண்ணாமலை வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட வராரு, அவங்களும் நம்பிக்கையோட அனுப்புறாங்க. ஆனா என்ன நடந்துருச்சுன்னா, அதுக்கு முன்னாடி அண்ணாமலைய அவங்க கட்சிக்காரங்களையும் சேர்த்து மொத்தமா ஃபீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆளு ஒரு ஃப்ராடு. பெங்களூர்ல வந்து 2,500 ரூபாய்க்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருக்கிற அப்படி. அதுக்கப்புறம் இங்க பூலவாப்பட்டி கோயம்புத்தூர்ல அங்க வந்து 40 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கிறாரு, 80 கோடி இடம் வாங்கியிருக்கிறாரு. ஒய்ஃப் பேர்ல பல்லாவரத்துல 100 கோடி ரூபாய் இடம் வாங்கியிருக்கிறாரு, பல்லடம் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற லிஸ்ட் பத்திரத்தோட எல்லாம் வெளியிட்டாச்சு. அவங்களே போட்டு போலன்னு பொழந்துருக்கிறாங்க. இப்போ நான் பிஜேபியில் இருக்கக்கூடிய சீனியர்களோட பலருடைய பதிவுகளை பார்க்குறேன். தரித்திரம் ஒழிஞ்சுது, தடை நீங்கியது, இப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அவர் மேலே கடுப்பில் இருந்திருக்கிறாங்க. நான் யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன், அவங்க என் தலைவன் வந்துட்டாங்க. ஆமாம், அவங்க அப்படியே அது ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க. சீனியர்ஸ் பலர்ஸ் வந்து அப்படி இருக்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே டேமேஜ் ஆன ஒரு நபர் தான். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலையோட ரோல் என்னன்னு பாருங்க.
அவர் பேசுன எந்த வீடியோவும் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க நான் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, மக்களும் கவனிக்கல. ஏன்னா யாருக்கும் அவர் மேல அந்த உள்ள ஈடுபாடு போயிடுச்சு. தளபதி வேணான்னு போயிட்டாரு. இருந்தாலும் அவருடைய சில மேடைகள் பேச்சுக்கெல்லாம் நல்லா தான் இருந்தது, ரொம்ப நல்லா பேசினாரு, எல்லாம் இருந்தது. ஆனா எதுவுமே ரீச் ஆகல, எதுவும் பேசு பொருள் ஆகல. ஏன் அப்படின்னா இப்ப அந்த இடம் காலியாகி இப்ப அந்த இடத்துல தளபதி வந்துட்டா. அப்படி இப்ப தளபதி வர்சஸ் டிஎம்கேங்கிறத தளபதியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல, டிஎம்கே விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. ஆனா ஆமா, இவங்க பொசிஷன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க, அதுவும் ஃபெயிலியர் ஆகுங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா எப்படி தெரியுமா, இந்த போக்கிரி படத்துல இருந்தே நான் உதாரணம் சொல்றேன். பல கெட்டப்ல வடிவேல் வரும், அப்படி இருந்தாலும் அந்த குடுமி அந்த மாதிரி அண்ணாமலை என்ன கெட்டப் போட்டு வந்தாலும் அந்த கொண்டை வந்து காட்டி கொடுத்துரும். அதனால மக்களும் ஏமாற தயாரில்ல. அவருக்கு வார் ரூம் ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய அந்த இளைஞர்கள். இதுல நான் முரண்படுறேன் ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ தோழர் சொன்னார், இந்த மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றாரு, அதை நீங்க சொல்லுங்க, அது துணையா தான் நம்ம பேசணும். மீடியா மட்டும் சொல்லணும், அதுல ஆரம்பிச்சு வராதடா போகடா அதுக்கு போயிட்டாரு. வரணாங்கிறது மட்டும் இல்ல, யாராவது கிராஸ் கேள்வி கேட்டா அவங்களுக்கே போனை போட்டு தயவு செஞ்சு சார் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க சார், உங்களை டீல் பண்ணிக்கலாம், எடுக்காதீங்க, யாரும் உங்களை எடுக்க சொன்னா வெளியே போகணும். இத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருந்தா நான் பேட்டி கொடுப்பேன், உங்க சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன், வந்திருக்க மாட்டேன். அது ஒண்ணு சொல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. இந்த கரிகாலன் வந்து பேட்டிக்கு போனோம்னா நிறைய கேள்வி கேட்கிறாருன்னு உள்ள விடக்கூடாதுன்னு போன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு அந்த சேனலை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு கூட அது ஒரு காரணம். பத்திரிகையாளர்கள் சரியான இடத்துல பத்திரிகையாளர்கள் கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்றது. அவருடைய பொது வெளியில எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும். அப்ப அண்ணாமலைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அந்த தன்மை ஏற்கனவே மக்கள் மத்தியில அம்பலப்பட்டு போய் நிக்குது. அது பத்திரிகையாளர்கள் அவர் பேசுனதன் மூலமா அண்ணாமலை யார் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் பார்க்கணும். வெறும் பத்திரிகையாளர் அப்படி நடந்தாரு அப்படின்ற மாதிரி சுருக்கி பார்க்க கூடாது. நாளைக்கு யாருமே சாதாரண பொதுமக்கள்ல ஒருத்தர் அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வி எழுப்பினா அண்ணாமலை கோவப்பட்டா அப்படிதான் பேசுவாரு. போலீஸ் ஒரு கிரிமினலா பல்லு படாம அப்படின்னு கேட்டா வந்து வட்டார வழக்கு சொல்லுவாரு. அதை சொல்லிதான் அனுப்பிடுவேன், போப்பா தமிழ்நாட்டுல பாஜகவிடம் அப்படி நடந்துக்கோ. அந்த மாதிரி இது யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளை எந்த ஒரு நம்ம முதல்வரே பேசுறாரு. நான் என்ன அல்லு சில்லுன்றாரு, நான் என்ன கவர்ச்சி அதுவான்ற என்ன அப்படின்னு ஒரு பிரேக் விட்டு நீங்களே அங்க வந்துருச்சு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அதுல முக்கியமா இந்த பகுதியின் தொடர்ச்சி தான். இப்போ வந்து அண்ணாமலை மீடியாவையும் சரி சாதாரண மனிதர்களிடம் சரி வழக்கமாக போலீஸ் ட்ரைனிங்கில் மக்கள் எல்லாருமே ஒரு பொட்டன்ஷியல் கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, அப்படி தான் ட்ரைனிங்கே இருக்கும். சக மனிதர்களை நம்பக்கூடாதுங்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் தான் அங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த நபர் சக மனிதர்களை நம்பலை, அது ஒரு பகுதி. மீடியாவோட இப்படி தான் நடந்துக்கிட்டாரு. அவருடைய கடந்த காலம் என்பது என்ன, அவர் மதவெறி பரப்புரைகள் மேற்கொண்டார், மத பிரச்சனையை தூண்ட முயற்சி செய்தார். அப்படிங்கிற போது இந்த நபருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஹீஸ் நாட், அவர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நபர் இல்லை, பொலிட்டிக்கலி ரெலவென்ட் நபர் இல்லை, தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தை கெடுத்து விடுவார் என்ற வகையில் ப்ரெசென்ட் பண்ணப்படாமல் ஒரு ரீலான்ச் நடக்குது. எல்லா மீடியாக்கள்லையும் ரீலான்ச் நடக்குது. அண்ணாமலை தமிழ்நாட்டின் திசையை தீர்மானிப்பாரா? அண்ணாமலைக்கு ஒரு வேளை கீழே என்ன இருக்கும்? இது வந்து ஒரு பெர்செப்ஷன் வார். எப்படி விஜய் வச்சு நடந்ததோ, விஜயனுடைய பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி என்ன, விஜய் என்ன பாலிடிக்ஸ் முன்வைக்கிறார், அது எதுவும் இல்லை. விஜய் வந்தால் கூட்டம் வருது, இந்த பெர்செப்ஷன் கீழே கிரவுண்ட். விஜய் என்ன சொல்கிறாரோ ஒன் சைடு நரேஷன் இருந்த மாதிரி அண்ணாமலையை வச்சு திரும்ப ஒரு பெர்செப்ஷன் வார் தொடங்கப்படுது. இவங்க பேசும்போது சார் இது விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க சார், அது அவங்க முயற்சி பண்ணுறாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத குறித்து மீடியாக்கள் வெளிப்படையா. அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, அண்ணாமலை ஒர்க் அவுட் ஆவாரா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அண்ணாமலை ஜெயிப்பாரா, அண்ணாமலைக்கு எவ்வளோ வரும், இந்த விழுக்காட்டு அளவில் அவருடைய பொலிட்டிக்கல் அலவன்ஸை பற்றி எந்த கேள்வியும் இல்லாமல் திரும்பியும் அண்ணாமலை அலோவ் பண்ணப்படுது. இப்போ வந்து உட்கார்ந்துருக்க மீடியாக்காரங்களோ இப்போ யாருக்காவது அந்த மைக்கேல்பட்டியில் இறந்து போன குழந்தை அந்த குழந்தையினுடைய மரணத்தை வைத்து நிகழ்த்தப்பட்ட ஒரு கேவலமான அரசியல், அந்த அரசியல் பண்ணவன் அந்த ஆள் அண்ணாமலை, இவர் எப்படி திரும்ப தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு இவருக்கு என்ன யோக்கியதை இருக்குது அப்படிங்கிற லைனில் எந்த கேள்விகளும் கேட்கப்படாமல் அண்ணாமலை திரும்ப நல்லவர், பிஜேபி ஏமாத்திடுச்சு, இவர் யோகியர், இவர் வந்து தமிழ்நாட்டில் மாற்றம் கொண்டு வர போறாரு. கேட்டால் ஒரு ஆள் சொல்றாரு அண்ணாமலை லெஃப்ட் லீனிங்கா பேசுவாரு, இனி லெஃப்ட்ல வந்து இது வரைக்கும் அப்படி பேசிட்டாரு.
உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு, உணவு இருந்து யார் கூட? நல்ல கடை தான் சொல்லியிருந்தாரு, கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கடை கூட சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாப்புல ஞாபகம் இருக்கு. அதான் ஜெயிச்சுட்டாருன்னு இல்ல இறுதியா நம்ம சொல்ல விரும்புறது இதுதான். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவர் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே RSS முடிவு, ப்ராக்சி பார்ட்டிஸ் தான். பாஜகவினுடைய அனுமதியோடு, RSS உடைய அனுமதியோடு அவர் எடுக்கக்கூடிய முடிவு. அப்படிதான் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, லெஃப்ட் லீனிங்கா இருப்பாரு, அவர் வந்து பாஜகவுக்கு மாற்றா இருப்பாரு, மத சார்பற்ற அரசியல் பேசுவாரு. பிஜேபியே காந்தியன் சோசியலிசம்னு ஒண்ணு அவங்க பேசினவங்க. இல்ல இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அண்ணாமலை வரும்போது என்ன யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கட்சியில இருந்து வெளியேறாருன்னா பலர் கட்சியில இருந்து வெளியேறாங்க. அந்த திமுகல இருந்து வைகோ போனது தொடங்கி நம்ம லைனா ஒரு லிஸ்ட் போடலாம். வெளியேற்றம் அப்படின்றது எப்படி நடக்கும்னா கசப்பா நடக்கும், ரொம்ப அப்படியே சாஃப்டா நடக்காது. கசப்பா நடக்கும்னா என்னன்னா, ஒரு நாள் திடீர்னு அறிவிப்பாரு அவரு, நாளையில இருந்து அந்த கட்சியில நான் இல்ல, கட்சியில நான் இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. கட்சி யாராவது போய் தான் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவரை சந்திச்சு நேர்ல பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வெளில வரேங்கன்னு வருவாங்களா? இதுல இருந்தே புரிஞ்சுக்குவேன் நம்ம. ஒண்ணு இல்ல, இவர் வந்து கட்சி விஜய் சண்டை போட்டலாம் வெளியில விஜய் டெல்லிக்கு போறாரு, கட்சியால் அனுப்பி வைக்கப்படுகிறார். விஜய் டெல்லிக்கு போறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ரெப்ரசென்ட் பண்ணி போறாரு, அமித்ஷா சந்திக்க மறுக்கிறார். அண்ணாமலை ஆஸ் ஆஃப் நோ ஹீஸ் நோபடி. இவரு போய் அங்க போறாரு, போய் பிஜேபி பிரசிடென்ட் என்ன ஃபார்வர்ட் பிஜேபி பிரசிடென்ட்னா இவன் தமிழிசை போறாங்கன்னு வச்சுப்போமே, உட்கார வச்சு பேசுவாரா? தமிழிசை உட்கார வச்சு அமித்ஷா பேசுவாரா? அப்படி பேச மாட்டாரு. இப்ப அண்ணாமலை அவங்க வந்து ஒரு அசட்டா பாக்குறாங்க. அண்ணாமலைக்கு இன்னைக்கு வேற இன்னைக்கு இந்த முகமுடி வேண்டாம், வேற முகமுடியோட போங்க, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திடலாம். ரோல் வந்து நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இதர மாநிலங்கள்ல அவங்க ஒரு அப்ரோச் இருக்குது. 2014 மோடி வந்து வர்றதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னால அந்த இஸ்ரத் ஜஹான் உள்ளிட்டவர்களுடைய என்கவுண்டருக்கு பிறகு அமித்ஷா குஜராத்ல இருந்து தடிப்பார் செய்யப்பட்டு மாநிலத்துக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு இவர் போய் உத்தரப்பிரதேச அனலைஸ் பண்ணிட்டு, உத்தரப்பிரதேசல என்ன பிரச்சனை, நம்ம கட்சி வந்து உயர் சாதி கட்சி மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குது, அப்ப என்ன பண்ணலாம்? உயர் சாதி கட்சி அப்புறம் வந்து அர்பன் பார்ட்டி, இந்த 2 இமேஜ் இருக்குது. இந்த 2 இமேஜை உடைக்கணும். இந்த 2 இமேஜை உடைக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்பர் காஸ்ட் கோவித்துக்குள்ளாத வகையில் நேஷனலிசம், நாட்டுப்பற்று இதெல்லாம் பேசி அவங்களுக்கு அந்த தீனியை போட்டுட்டு, இந்த பக்கம் ஓபிசி எஸ்சி ஆட்டை போட்டு உள்ள கொண்டு வா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தட்ட போய் சொல்றது, இங்க பாருவா, உங்க ஜாதிக்காரன் தான் ராமரை வந்து இந்த ஆத்தங்கரை வரைய கூட்டு போனது. இவ்வளவு பெரிய பெருமையான ஜாதியா இருந்துக்கிட்டு அப்படி ராமருக்கு கோயில் கட்ட போறது யாரு? நம்ம தான், நீ இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி படகோட்டி ஜாதிகள். ஆனால் படகோட்டிகள் ஆட்டோமேட்டிக்கா ராமர் கோயில் கட்டி முடிச்சதுக்கு பிறகு குஜராத்ல இருந்து படகோட்டிகளை கொண்டு வந்து அவங்ககிட்ட போட்டெல்லாம் ஓட்டிட்டு அவங்கள தெருவில் விட்டாங்க. ஆனா அப்போதைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு அந்த படகோட்டிகள் மத்தியில, பட்டியல் சாதிகள் மத்தியில இவர் வந்து அந்த ஸ்வச் பாரத்னு சொல்லி வால்மீகி சாதியினர் காலில் போய் விழுந்தாரு. இப்படி ஒவ்வொரு சாதியா டார்கெட் பண்ணி ஒன்று சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாங்கல்ல, அதே வேலையை எங்க தமிழ்நாட்டில் ஒரு நான் பிராமின் ஃபேஸோட அக்ரஸிவான, இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் வெளிங்கிறது அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு நீண்ட காலமா ஒரு உணர்ச்சி மயமான தமிழ் பிஜேபி ஒன்று தேவை அவங்களுக்கு. தமிழ் பிஜேபி, அந்த தமிழ் பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்ன பேசலாம்னா தமிழ் உணர்வை பேசலாம். தமிழ் உணர்வு, தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், தற்காலிகமா அதெல்லாம் பேசலாம். இப்ப தற்காலிகமா இதெல்லாம் பேசும் பொழுது, இந்த பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது, அந்த பக்கம் இவரு ஏற்கனவே இவருக்கு ஹிஸ்டரி இருக்குது. பெரியார் மதிக்கத்தக்க தலைவருங்க, பெரியார்ட்ட அதே போல அவர் வந்து கலைஞர் குறித்து பேசுனது. இப்ப திராவிட இயக்க கொள்கை, ஆமாங்க சில விஷயங்கள் நல்லது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசி இந்த பக்கம் போகிற இளைஞர்களை டைவர்ட் பண்ணி விஜய இந்த நேரத்துல திமுகவுக்கோ இதர திராவிட கட்சிகளுக்கு, அவங்களுக்கு அது இடதுசாரிகள், விசிகே உள்ளிட்டவர்களுக்கு மிக முக்கியமான இது ஒரு முக்கியமான சங்சர்ல வந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டு பொலிட்டிக்ஸை இது வரைக்கும் இருந்து மொத்தமா அழிச்சு கட்டுறதுக்கான வேலையில அண்ணாமலை அண்ட் விஜயை வச்சு ஒன்று இறங்கிருக்காங்க. டைமென்ஷனே மாத்த முயற்சி பண்றாங்க. இந்த சூழல்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நேரடியா இவரை பிரசன்ட் பண்றதன் வழியா விஜயை எதிர்க்கிறதுக்கு, விஜயை போதுமான அளவு திமுக எதிர்க்கவில்லை, நுட்பமாக எதிர்க்கவில்லை, அல்லது இந்த இடதுசாரிகளோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகளோ எதிர்க்கவில்லை. ஆனால் அண்ணாமலைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டு, ஓகே அண்ணாமலை நீங்களே இந்த ஒரு படத்துல, அந்த காதலுக்கு முறையாக படத்துல விஜய் கிட்ட ஷாலினி அனுப்பி வைப்பாங்க தெரியுமா, போங்க நீங்களே கூட்டு போங்கிற மாதிரி தமிழ்நாட்டை அனுப்பி வைக்கிற மாதிரியான நிலைமை. பொட்டன்ஷியலா அண்ணாமலை இல்லை, விஜயை வந்து இன்னும் தீவிரமாக அம்பலப்படுத்தவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ப்ராக்சி பிஜேபி வெர்சஸ் ப்ராக்சி டிஎம்கே. ப்ராக்சி டிஎம்கே இடத்த கொண்டு சேர்த்தாச்சு. அது ப்ராக்சி டிஎம்கே தான் ஏடிஎம்கேவே.
அவங்கள அழிச்சு திரும்ப ஒரு ப்ராக்ஸி ஏன்னா இவங்க ஹிஸ்டரியில் அவங்க நம்புறாங்க, என்ன நம்புறாங்கன்னா, அவங்களுக்கு இவன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வேலூர்ல ஜலகண்டேஸ்வரர் கோயில், அந்த கோயிலில் வந்து லிங்கத்தை வச்சதை குறித்து ஆர்எஸ்எஸ்காரங்க எல்லாரும், அண்ணாமலையும் அதை பகிர்ந்திருந்தாரு. என்னன்னா முதல்ல அயோத்தியால அந்த பகுதியில் பாபரி மஸ்ஜிதை இடிக்கிறதுக்கான உத்வேகத்தை கொடுத்தது ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் அந்த சிவாலயத்தில் லிங்கத்தை வச்சு சேர்த்தது. லிங்கத்தை வச்சு சேர்த்தது தான் நம்மளுக்கு உற்சாகம் கொடுத்துச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ் வலுவாக இல்லாத போதே நாம் இதை செய்து காட்டியிருக்கிறோம் என்றால் நம்ம அயோத்தியாவில் செஞ்சு காமிக்க முடியும்னு அவங்க செஞ்சதா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்து முன்னணி சைட்டில் அது அப்படி தான் வெற்றி. நமக்கு எம்ஜிஆர் உதவியாக இருந்தார். ஜெயலலிதா குறித்து ஸ்வராஜ் எழுது ஷீஸ் அ திராவிடியன் ஃபேஸில் இருந்த ஹிந்துத்வா லீடர். அப்போ ஏற்கனவே அவங்க செஞ்சு பார்த்த பரிசோதனைகள் தான். இப்போ அந்த ஜெயலலிதாவுக்கு பதிலாக எம்ஜிஆருக்கு பதிலாக அந்த இடத்துக்கு ஒரு நபரை, அதாவது நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு புனித பூமி, இது பெரியார் பூமி, விஜய் இருக்காரு, பெரியார் பூமிங்கிறதெல்லாம் பெரியார் வாழ்ந்த பூமி, பெரியார் உழைச்ச பூமி, அவ்வளவு சொல்லாம எழுது. பெரியார் பூமிங்கிறது ரொம்ப ஹைப்பரான ஒரு கிளைம். அப்படி ஒரு மண்ணை ஆகணும்னு வேணா சொல்லாம தவிர தமிழ்நாடு என்ன பொறுத்த மட்டில் நீங்க திமுக அல்லது திராவிட இயக்கமே அது வந்து ஆன்டி சென்டிமெண்ட் தான் திராவிடன் மூவ்மெண்ட்டோடது. அது எப்பவுமே மெஜாரிட்டி கிடையாது. 60 to 70% தமிழ்நாட்டு மக்கள் ரைட் விங் ஓரியன்டா தான் ஆஸ் இட் இஸ் இருக்கிறாங்க. பட் இந்த மூவ்மெண்ட்ல அது ரைட் விங், தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, எல்லா மக்களுமே அப்படிதான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கும் மக்கள். அப்ப அதுல சவாரி பண்றதுக்கு தான் அண்ணாமலை வருகிறார். அப்படிங்கிற பொழுது அண்ணாமலை வருகையை கேலியாகவோ கிண்டலாகவோ சும்மா அவரை வந்து ஆடுன்னு சொல்லியோ மட்டும் எதிர்கொண்டு விட முடியாது. அப்போ இந்த குறிப்பிட்ட ஃபினாமினாவை புரிந்து கொள்வது, ஒரு பக்கம் வந்து அவர் இப்போ பட்டியல் சாதிகள் மீது வன்கொடுமை நடக்குது, பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் நடக்குது, அல்லது வன்முறை நடக்குது, எல்லாத்தையுமே அண்ணாமலை பேசுவோம். இல்லை, இப்போ இதில் இன்னொன்று பாண்டே சொன்னது ஒன்று இருக்குது. பாண்டே யாரு? அப்படி ஒரு ஆள் இருக்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அண்ணாமலைக்கு வந்து அண்ணாமலையை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அதனால் எக்காரணம் கொண்டும் அவரை கைவிட மாட்டாங்க. அண்ணாமலை தான் அவர் மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அண்ணாமலையை நம்பி இவங்க நிறைய, அவங்க சொன்னது பாண்டே சொன்ன அதே வார்த்தை, அவர் வருவாரா மாட்டாரா அந்த விவாதங்கள் நடக்கும்போது அவர் சொல்றது, அவருக்காக அவரை நம்பி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதனால கைவிட மாட்டாங்க. ஒரு பிளான் இப்போ வந்து இப்போ விமான நிலையம் கட்டுறதுக்கு இடத்த கைப்பற்றி இருக்கிறாங்க, இப்போ அதனால அந்த இடத்த சும்மா விடுவாங்களா, வேற ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஆமா, இப்போ இதுல வந்து ஆமா, அதனால வந்து சரி ஒருத்தர்னு வருவாங்களா அப்படின்னா அது சக்சஸ் ஆகாது. அஜித் விஜய்னு வந்தாதான் சக்சஸ் ஆகும், ரஜினி கமல்னு வந்தாதான் சக்சஸ் ஆகும். ஹெட்டன் சொல்ற வரும்போது இன்னொன்னு சேர்த்து இன்னொன்னு கொண்டு வந்தாங்க, ரஜினியை கூட்டு வராருங்க. பெப்சி வரும்போது கோக்கும் சேர்ந்து வருது. அப்படித்தான் விஜய் வரும்போது அண்ணாமலையும் கொண்டு வர பாக்குறாங்க. இதுதான் அதுல ஒரு பாயிண்ட். நம்ம இதை ஒன்ன கழிக்கணும். விஜய்க்கு எதிராக விஜயை வந்து பலவீனப்படுத்துறதுக்காக இன்னைக்கு அண்ணாமலை கொண்டு வரப்படுறாருன்னு யோசிக்கிறது தவறு அப்படின்னு எனக்கு தோணுது. விஜய் பலவீனப்படுத்துறதுக்கு, பலப்படுத்துவதற்கு விஜய் தரப்புல அந்த பக்கம் ஒரு போலரைசேஷன் கூடிய ஓட்டுகளை இவர் வந்து பொறுக்கி அவர் வந்து அவரை தயார் கிறிஸ்தவர் வர்சஸ் இந்து, இங்க இருக்கக்கூடிய மற்ற மிஞ்சி இருக்கக்கூடிய லெகசி பார்ட்டிஸ எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு இறுதியாக அந்த பேட்டில் ஒண்ணு நடக்கும்ல, அந்த பேட்டில்ல விஜயும் அண்ணாமலையும் கை கோர்ப்பார்கள். எதிர்க்க இருக்கவர்கள் வீழ்த்தப்படுவாங்க. ஆல்ரெடி கை கோர்த்தான் சண்டை போட போறாங்க. தொடக்கத்துல கை கோர்க்க மாட்டாங்க, இந்த லாஸ்ட் பேட்டில் நடக்கும். ஆக்சுவலி இந்த பிரிண்ட் இதெல்லாம் நம்ம அன்னைக்கு ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம்ல, ஜோசப் விஜய்க்கு இந்த எலெக்ஷன்ல தரப்பட்டிருக்கிற கதாபாத்திரம் ஜோசப் விஜய்க்கு அப்போ ஒரு கிறிஸ்டின் தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிற பொழுது ஒரு இந்து பெரும்பான்மையை உயர் சாதி அல்லது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இதரர்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு இந்து பெரும்பான்மை வாதம் வெர்சஸ் கிறிஸ்டின் விஜய் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு சண்டையை உருவாக்குறது. ஏங்க கிறிஸ்தவர்கள் அப்பாவிகள்ங்க, அவங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், கிறிஸ்டின்ஸ் பாருங்க பவரில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் பாருங்க அது மாதிரி தான் ஒரு கிறிஸ்டின் வந்திருந்தா அப்படின்னு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வருவதற்கான களத்தை செப்பனிடுவதற்காக அண்ணாமலை வருகிறார். அப்படிங்கிற பொழுது விஜயும் சரி இவங்களையும் சரி கூட்டு சேர அவங்க ரெண்டு கைகொத்தான் வராங்க அப்படிங்கிறத அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இப்படியா இந்த சக்திகள் ஒண்ணு சேரும் போது யாருக்கு எதிராக சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க லெகசியா இருந்த திராவிட இயக்கத்துக்கு. அப்போ திராவிட இயக்கம் அவர்கள் 2 பேரும் ஒன்னா சேர்வது அப்படின்றது இன்னைக்கு தவிர்க்க முடியாத காலத்தின் கட்டாயம், மாறக்கூடிய சூழலும் உருவாகலாம். அப்ப அதை வந்து யாரும் அதிசயமா ஆச்சரியமா பார்க்க வேண்டியது அதிர்ச்சியாக தேவையில்லை. ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்தில் அதுக்கான முயற்சி பண்ணாங்க, அதனால சேரலாம். ஏன் சேரக்கூடாதுன்னு கேட்டாங்கன்னா வரலாற்றை படிக்கட்டும்.